வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசும்போதெல்லாம் கத்திகளும் துப்பாக்கிகளும் பெரிய பெரிய போராட்டங்களும் தான் நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வரும் இல்லையா? ஆனா எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம வெறும் பேனாவையும் கவிதைகளையும் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் ஒட்டுமொத்த தேசத்துக்கே எப்படி ஒரு போர் முரசாக மாறினார்னு இன்னைக்கு நாம இந்த தொகுப்புல பார்க்க போறோம். மகாகவி பாரதியாரோட பாடல்கள் எப்படி மக்களோட பயத்தை போக்கி சுதந்திர வேட்கையை நெருப்பா பற்ற வச்சதுங்கிறத வாங்க அலசுவோம். அவரை பொறுத்த வரைக்கும் விடுதலைங்கிறது வெறும் அரசியல் ரீதியான மாற்றம் கிடையாது. சாதி மதம் ஆகியவற்றை பார்க்க மாட்டோம், இந்நாட்டில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஒன்றே அப்படின்னு அவர் முழங்கினாரு. இதிலிருந்தே ஒரு முற்றிலும் சமத்துவமான ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்கணுங்கிற அவரோட புரட்சிகரமான கனவு நமக்கு தெளிவா புரியுது. இதை நம்மள ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு கொண்டு போகுது. கையில வெறும் பேனா, ஆனா அதிலிருந்து வந்த எளிய வார்த்தைகள், இதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தரால எப்படி மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே நடுங்க வைக்க முடிஞ்சுது? இலக்கியமும் பத்திரிகை துறையும் நினைச்சா எப்படி ஒரு தடுக்க முடியாத புரட்சியை உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? எழுச்சிமிக்க போர் முரசு. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல பிரிட்டிஷாரோட கடுமையான அடக்குமுறையும் பழமைவாதமும் நிறைஞ்சிருந்த ஒரு காலகட்டத்துல தான் இது நடந்தது. ஆயுதமாக மாறிய எழுத்துக்கள். தன்னோட கவிதைகளை மட்டும் இல்லாம பத்திரிகை துறையையும் அவர் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாத்தினார்னு பாப்போம். 1904ல சுதேசமித்திரன்ல ஒரு உதவி ஆசிரியரா தன்னோட பயணத்தை தொடங்கினாரு பானதி. அந்த பயணம் ஜெட் வேகத்துல முன்னேறி 1906ல இந்தியா அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான இதழை வெளியிட வச்சது. அடக்குமுறையிலிருந்து தப்பிக்க பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரியில அவர் தஞ்சம் புகுந்து செயல்பட்ட விதம் உண்மையிலே ஆச்சரியமானது. அவரோட தைரியம் வெறும் வார்த்தைகளோட நிக்கலைங்க. அந்த இந்தியா வார இதழே ஒரு புரட்சிகரமான உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி முழுக்க முழுக்க சிவப்பு நிறத்தால அச்சிடப்பட்டது. அது மட்டுமா, தென்னிந்தியாவிலேயே முதல் முறையா அரசியல் கார்ட்டூன்களை வெளியிட்ட பெருமையும் அவரையே சேரும். இந்த வியூகத்தோட ஒரு உச்சக்கட்டம்னு சொல்லணும்னா அது 1912ல வெளியான பாஞ்சாலி சபதம் தான். காலனி ஆதிக்கவாதிகள் கிட்ட நேரடியாக சிக்கிக்காம இருக்க ஒரு இதிகாச கதையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இந்திய சுதந்திர போராட்டத்தை ரொம்பவே புத்திசாலித்தனமா உருவகப்படுத்தினார். மகாபாரதத்தையும் நம்ம சுதந்திர போராட்டத்தையும் அவர் எப்படி ஒப்பிட்டார்னு யோசிச்சு பாருங்க. திரௌபதிய பாரத மாதாவாகவும், கௌரவர்களை நம்மை அடக்கி ஆளும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களாகவும், பாண்டவர்களை எந்த பயமும் இல்லாத சுதந்திர போராட்ட வீரர்களாகவும் உருவகப்படுத்தி மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்ச. இதுல அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி எதுல இருக்கு தெரியுமா? அவரோட அந்த எளிய தமிழ்ல தாங்க. பண்டிதர்களுக்கு மட்டுமே புரியும்னு இருந்த மொழியை மாற்றி ரொம்ப சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி எளிய தமிழ்ல சமூக நீதியையும் விடுதலை உணர்வையும் அவர் ஊட்டினாதான் அது மூளை முடுக்கெல்லாம் காட்டுத்தீ மாதிரி பரவிக்கு. இதனாலேயே பிரிட்டிஷ் அரசு பயந்து போய் அவரோட எழுத்துக்களுக்கு தடை விதிச்சாங்க. புதுமை பெண்ணும் விடுதலையும். சரி, இப்போ அவரோட போராட்டத்தோட 2வது களத்துக்கு வருவோம். அதுதான் சமூக விடுதலை மற்றும் பெண்களுக்கான அதிகாரம். 1921ஆம் வருஷத்துல இந்த மாகாணத்துல பெண்களோட கல்வி அறிவு வெறும் 1.8% தான் இருந்துச்சு. நினைத்து பாருங்கள், 95% பெண்கள் 15 வயசுக்குள்ளேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டோ அல்லது கைப்பெண்களாகவோ ஆக்கப்பட்ட ஒரு இருண்ட காலம் அது. எவ்வளவு கொடூரமான அடக்குமுறைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கான சுதந்திரமும் அதிகாரமும் கொண்ட ஒரு எதிர்காலத்தை கனவு காண்ற தைரியம் யாருக்கு இருந்தது? யார் அந்த புதுமை பெண் அப்படிங்கிற நெருப்பு மூட்டியது? 1905ல சுவாமி விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதாவை அவர் சந்திச்சது அவரோட சிந்தனையையே முற்றிலுமாக புரட்டி போட்டுச்சு. பெண்கள் கல்வி அறிவு பெற்று ஆண்களுக்கு நிகரான சம உரிமையை பெறாம ஒரு நாட்டை சுதந்திர நாடுன்னு சொல்லிக்கவே முடியாது அப்படிங்கிறத அவர் ஆழமா உணர்ந்தார். ஆண்களும் பெண்களும் சமமாக கருதப்பட்டால் உலகம் அறிவிலும் புத்தியிலும் செழித்தோங்கும் அப்படிங்கிற அவரோட இந்த வார்த்தைகள் முழுமையான பாலின சமத்துவம் இல்லாம ஒரு சமூகம் ஒரு நாளும் முன்னேற முடியாதுங்கிற அவரோட தீர்க்க தரிசனத்தை காட்டுது. சாதியற்ற சமூகம் மற்றும் நீதி, பாலின சமத்துவத்தை மட்டுமில்லாம பல காலமா இந்த சமூகத்துல வேரூன்றி போயிருந்த பழமைவாத சாதி அமைப்புக்கு எதிராகவும் அவர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. அவர் சும்மா மேடையில மட்டும் பேசலைங்க, அதை செயல்லையும் காட்டினார். இந்த உலகத்துல ஆண் பெண் அப்படின்னு 2 சாதிகள் தான் இருக்குன்னு வெளிப்படையா அறிவிச்சார். தீண்டாமையை எதிர்க்க தான் போட்டிருந்த பூநூலையே அறுத்தெறிஞ்சார். தன்னோட சொந்த அக்கம் பக்கத்தினரின் கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் ஆக்ரோஷமா போராடினார். சமூக சமத்துவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பகுதி நேர வேலை கிடையாது. எந்தவிதமான மத சாதி வேறுபாடுகளும் இல்லாம எல்லாரும் பாரத மாதாவோட பிள்ளைங்களா ஒன்னா சேராத வரைக்கும் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவர் உறுதியா நம்பினார். இதுதான் அவரோட தேசிய கனவோட ஆணிவேரா இருந்துச்சு.
என்றும் ஒளிரும் தேசிய பாரம்பரியம் கடைசியா ரொம்பவே குறுகிய காலமே வாழ்ந்தாலும் அவர் ஏற்படுத்திய அந்த மாபெரும் புரட்சியின் தாக்கத்தை பத்தி பார்க்கலாம். அவர் ஒரு சிறந்த கவிஞர் மட்டும் கிடையாது, மிகச் சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட. ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகள் ஆரம்பிச்சு பிரெஞ்சு தேசிய கீதம் வரைக்கும் பல உலக இலக்கியங்களை ரொம்ப எளிமையான தமிழ்ல அவர் கொண்டு வந்தார். இது அவரோட உலகளாவிய சிந்தனையையும் காட்டுது, அதே நேரம் நம்ம மொழியையும் பல மடங்கு உயர்த்தி காட்டுது. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா? 1921 அவர் இறந்தபோது அவரோட இறுதி ஊர்வலத்துல கலந்துகிட்டது வெறும் 14 பேர் தான். ஆமா, பிரிட்டிஷ் அரசுக்கு இருந்த பயமும் அந்த சமூகத்துல இருந்த கொடூரமான சாதிய புறக்கணிப்பும் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஒரு நூற்றாண்டுக்கு மேல ஆகியும் அவரோட அந்த புரட்சிகரமான வார்த்தைகள், அந்த போர் முரசு இன்னைக்கும் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. சாதி மத பேதம் இல்லாத எல்லாரும் சமம்னு நினைக்கிற அவரோட அந்த அச்சமற்ற கனவை இன்னைக்கு நம்ம சமூகத்துல நம்ம எப்படி செயல்படுத்த போறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல மீண்டும் சந்திப்போம். ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.